ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி விலாக்ஸ் தமிழ். எல்லா அம்மாக்களும் பேக் டு ஸ்கூல் ரொட்டீனுக்காக ரெடி ஆகிட்ருப்பீங்க. கிட்ஸுக்காக ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுல நிறைய ஷாப்பிங் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இதில் கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்களோ இல்லையோ, அம்மாக்கள் எல்லாருமே எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா நம்ம படிக்கும் போது அதே மாதிரி தானே, புது பாக்ஸ் வாங்குறது, புது நோட்டு வாங்குறது, அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் புதுசு புதுசாக வாங்குறதுல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிப்ஸ் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பட்ஜெட் போட்டு செலவு அதிகமாக ஆகாமல் சிம்பிளாக கம்மியாக எப்படி நம்ம வாங்குறது, நம்ம ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் வாங்குறது அப்படிங்கிற சில டிப்ஸோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர். இப்போ குழந்தைங்களோட புக்ஸு இதெல்லாமே நிறைய நம்ம வச்சுருப்போம். அந்த புக்ஸ் எல்லாமே நம்ம டீக்ளட்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம தனியாக எடுக்கும்போது நிறைய நோட்டு எம்டி நோட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜ் தான் பாப்பா எழுதியிருக்கா. மீதி பேஜில் இருக்கிற பேஜெல்லாம் அப்படியே எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நோட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எழுதின பேப்பர்ஸ் எல்லாமே கிழிச்சிட்டேன். மீதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நோட்டெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு ஜெராக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்திருப்போம். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் சீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இருக்கும் பேப்பரு, ஒன் சைடு வந்துட்டு அப்படியே எம்டி பேஜாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பின் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு 10 பேப்பராக இல்லை ஒரு 20 பேப்பராக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிட்ஸ் வந்துட்டு நிறைய எழுதுவாங்க, நிறைய கிறுக்குவாங்க. சின்னதாக ட்ராயிங்ஸ் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதில் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பின் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் கிட்ஸ் அதிகமாக எழுதுவாங்க, கிறுக்குவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு நான் போன வருஷம் பின் பண்ணி கொடுத்த பேப்பர்ஸு. அது எங்கள் பாப்பா எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறுக்கி வச்சுருக்காங்க. சின்னதாக ட்ராயிங்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ பழசு குழந்தைங்களோட ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது இல்லாமல் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத பென்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு எது தேவையோ அதெல்லாமே நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதில் நிறைய க்ரையான்ஸ் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அதிகமாக நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம். என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். இது போன வருஷம் வாங்கின பென்சிலு, அவ்வளோ பென்சில் மீதி இருந்தது. இப்போ இதெல்லாமே நான் லிஸ்ட்டு பண்ணி என்னென்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் லிஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிப் பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம எப்படி காமனான திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான திங்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் காமனாக ஒரு நிறைய திங்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நம்ம செலவு பாதியாக குறைச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது அவங்களுக்கு வந்துட்டு க்ரையான்ஸுன்னு நம்ம எடுத்தோம்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக வேணும். அதனால் தனித்தனியாக நம்ம வாங்கிடலாம். இதுவே ஒரு பென்சில் பாக்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா காமனாக ஒரு பாக்ஸ் நம்ம வாங்கி வச்சாவே 2 குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் காமனாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு நிறையா காசு மிச்சம் பண்ணலாம். இப்போ எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் தனித்தனியாக லிஸ்ட் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம ஷாப்பிங் போகிற இடத்துலையும் நம்ம போய் டக்கு டக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த டைமில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்த அவங்க செல்லர்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம டக்கு டக்குன்னு சொன்னோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். என்ன தேவையோ அந்த மாதிரியான திங்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்குவோம். தேவையில்லாதது நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 5th டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் முக்கியமான டிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங் போகும்போது உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகாதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பென்சில் பாக்ஸே எடுத்துக்கோங்க. ஒரு 100 ரூபாயில் நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். ஆனால் அங்கே நம்ம கிட்ஸை நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க எக்ஸைட் ஆகி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு 100ங்கிறது 200 300 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு பட்ஜெட் இடிக்கும். நம்மளும் அந்த இடத்துல வாங்கி தராமையும் நம்மளால இருக்க முடியாது. நம்மளும் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். அது தேவையா தேவை இல்லையான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போகும்போது கிட்ஸை கூட்டிகிட்டு போகாமல் போகலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, என் குழந்தை எது கேட்டாலும் நான் வாங்கி தந்துடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். இப்போ எங்களை மாதிரி பட்ஜெட் போட்டு ஓரளவுக்கு தான் வாங்கி தர முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா நம்ம போகும்போது இங்கே போகிறோம், இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போனோம்னா அம்மா அப்பா என்ன வாங்கிட்டு வர போகிறாங்க, எது வாங்கிட்டு வர போகிறாங்க, புதுசாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே நம்மளுக்கு போதும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க. நீங்கள் லிஸ்ட்டு எடுக்கும்போதே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பென்சில் பாக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை லிஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் அதை போய் வாங்கிட்டேன். அது வந்து பார்த்த உடனே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த டிப்ஸ் சொன்னேன். அடுத்த 6வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் பண்ணுறது. இப்போ வருஷம் நீங்கள் வாங்கி தந்த பேகு, லஞ்ச் பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே வாங்கி தந்திருப்பீங்க. அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நம்ம புதுசாக எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பழைய பேக்கையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஷூஸ் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அதுவே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்குக்கு கவர் போடுறது எப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க அதை செஞ்சுக்கிட்டும். ஏன்னா இதில் தான் ரொம்ப டைம் இழுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது ஒர்க் இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு டைமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ புக்ஸ், அவ்வளோ நோட் எல்லாத்துக்குமே கவர் போட்டாகணும். அது எப்படி ஈஸியாக போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா டைட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. லேபிள் பார்த்திங்கன்னா புக்குக்குள்ளே ஒட்டிட்டு பேரெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கவர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடும்போது நீங்கள் மேலே புக்குக்கு மேலே ஒட்டினீங்க அப்படின்னா கவருக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை டக்குன்னு சீக்கிரமாக உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ புக்குக்குள்ளே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. இப்போ நான் என் பொண்ணுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என் பொண்ணே அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டா. மீதி எல்லா புக்குக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணே வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். அவளோட தங்கச்சிக்கும் பாப்பாவே எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டா. இந்த மாதிரி எப்படி புக்குக்கு கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே பண்ணிக்குவாங்க. இப்போது நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின், இது எல்லாமே காமன் திங்ஸில் வரும். அப்புறம் இந்த மார்க்கர் இதுவுமே காமன் திங்ஸில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பாப்பாவுக்கு ஜெல் பென்னு, அப்புறம் ஒரு மார்க்கர், அப்புறம் இந்த பாக்ஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பென்சில் பாக்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். இது சின்ன பாப்பாவோடது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸு.
அவளுக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு ப்ளூ கலர்லேயும், இது வந்துட்டு என்னோடய பெரிய பாப்பாவுக்கு இது வந்துட்டு 150. நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த ரேஞ்சிலலாம் நம்ம வாங்கினதே எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இது வேணும் அது வேணும்னு அப்படி கேட்குறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸுமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபைல்ஸு, ஏன்னா டெஸ்ட்டு பேப்பர் இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் வேணும் அப்படிங்கிறதுனால 2 பேர்த்துக்கும் 2 ஃபைல் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் காமனாக செல்லோ டேப்பு, இது டபுள் சைட் டேப்பு, அப்புறம் பெயிண்டிங் பாட்டில் எது நான் லிஸ்ட்டு பண்ணனோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே பழசு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கம்மு, ஸ்டிக்கரு, அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். 2 பேர்த்துக்கும் 2 பாட்டில் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புக்குக்கு அட்டை போடுறதுக்காக அந்த 4 ரோல் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட்ஸு, எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே ஸ்க்ராப் புக் அப்படின்னு கொடுப்பாங்க. அதிலெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக கலர் ஷீட்டு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னென்ன திங்ஸ் வாங்குனீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ஷாப்பிங் பண்ணது. தேங்க்யூ.